Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Assalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi washabihi ajma'in amma ba'd. போன பதிவுல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க முதல்ல வாழ்ந்த அந்த சொர்க்கம் பூமியில இருக்கக்கூடிய ஒரு புஸ்தா தோட்டம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பத்தி. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட அந்த படைப்பு, அதை பற்றி பலவித கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அதுல ஒரு கருத்து என்னவென்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு இந்த ரூஹ ஊதுறதுக்கு முன்னாடியே அவங்க ஜசதா இருந்தாங்கல்ல, அப்பவே இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த வலா எலும்புல இருந்து எடுத்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம படைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் இருக்கு. இன்னொரு கருத்து என்னவென்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொர்க்கத்துல போய் வசித்தாங்க. கொஞ்ச காலம் கடந்த பிறகுதான் இந்த ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் இருக்கு. ரெண்டுல எது வலிமையான கருத்துன்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொர்க்கத்துல வாழ்ந்த கொஞ்ச காலம் கழித்துதான் இந்த ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டாங்கிறதான் வலிமையான கருத்து. அல்லாஹ் ஆலம், அல்லாஹ்வே அறிந்தவனாக இருக்கிறான். யா அய்யுஹன்னாஸ் தக்கு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதத்துன் வஹலக மின்ஹா ஸௌஜஹா வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வநிசாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரா நிசா 1வது அத்தியாயம் அதுல அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹன்னாஸ் தக்கு ரப்பக்கும், மனிதர்களே நீங்கள் இறைவனுக்கு அஞ்சுங்கள். இத்தகு அல்லதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, அல்லாஹ் தஆலா ஒரே நப்சில் இருந்து தான் உங்க எல்லாத்தையுமே ஹலக்குக்கும் படைத்திருக்கிறான். நப்சின் வாஹிதா, ஒரே ஒரு நப்சில இருந்து தான் அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாத்தையுமே படைச்சிருக்கிறான். வஹலக்க மின்ஹா ஸௌஜஹா, ஸௌஜ் அப்படின்னு சொன்னா துணைவி. அல்லாஹ் தஆலா அதே ஒரே நப்சு தான், அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த நப்சில் இருந்து தான் இந்த ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களையுமே அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். நம்ம ஃப்ளெஷ்ஷா மட்டும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்து வரல. நம்மளுடைய அந்த நப்ஸ் இருக்குல்ல, நம்ம நப்சுமே இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த நப்சில் இருந்து வரப்பட்டதுதான் நம்மளுடைய நப்சும். இன்னும் ஒரு சில கருத்துக்கள் இருக்கு, செய்திகள் இருக்கு. என்னன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அவங்களுடைய நூரை, அவங்களுடைய நப்சை பார்க்கும்போது நூரே முஹம்மதியா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அறிஞ்சாங்க. அதே மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் பார்த்தாங்கங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் இருக்கு. அது நம்ம இன்ஷா அல்லாஹ் கடைசியில பார்ப்போம். ஸோ நாட் ஒன்லி நம்மளோட ஃப்ளெஷ்ஷுக்கு மட்டுமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட தொடர்பு இல்லை, நம்மளுடைய அந்த நப்சுக்குமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட தொடர்பு இருக்கு. ஏன்னு சொன்னா அடுத்த வசனம், வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் வகஸீரன் வன்னிசாஅ, ரிஜாலன் கசீரன் வன்னிசா, ஆண்கள் பெண்கள் இவங்க ரெண்டு பேரையுமே அதிகமா அந்த ஜெனரேஷன்ல இருந்து அப்படி வர மாதிரி அல்லாஹ் தஆலா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கான். சரி, இப்போ நான் வரலாறு கண்டினியூ பண்றேன். இப்போ அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு சுஜூது செய்ய சொன்னா, மலக்குமார்கள் எல்லாருமே சுஜூது செஞ்சாங்க, இப்லீஸை தவிர. இப்போ அல்லாஹ் தஆலா சுஜூது செய்யாத காரணத்தினால், கால ஃபஹ்ருஜ் மின்ஹா ஃபஇன்னக ரஜீம், நீ இந்த இடத்த விட்டு வெளியேறிரு. இந்த இடம் எந்த இடத்த குறிக்குதுன்னு சொன்னா, போன பதிவுல பார்த்தோம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எந்த சொர்க்கத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒரு புஸ்தா தோட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த சொர்க்கத்துல இருந்துதான் அல்லாஹ் தஆலா இந்த இப்லீஸை வெளியேறுன்னு சொன்னான். முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களால இந்த இப்லீஸுக்கு பதவி போச்சு. இப்போ சுஜூது செய்யாத காரணத்தினால அந்த இடத்த விட்டே போற மாதிரியான நிலைமை வந்துருச்சு. அவன் ஒருவேளை சுஜூது செஞ்சிருந்தான்னா இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கலீஃபாவா ஏத்துக்கிட்டு கீழே அவன் ஒரு ஒர்க்கரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். இப்போ சுஜூது செய்யாத காரணத்தினால அந்த இடத்த விட்டு நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். பிறகு இந்த இப்லீஸுக்கும் அல்லாஹ் தஆலாவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அதுல இந்த இப்லீஸ் துவா கேட்டான் அல்லாஹ் தஆலாட்ட, எனக்கு இந்த மனிதர்களை கியாமத் நாள் வரைக்கும் வழி எடுக்கிறதற்கு எனக்கு நீ வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தான். கேட்டதுக்கு அல்லாஹ் தஆலா வாய்ப்பளித்தான். இப்ப இந்த இப்லீஸுடைய மிஷன் என்னவென்றால், இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவங்களால தான் நம்ம சொர்க்கத்தை விட்டு வெளியில போனோம். இப்ப இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களையும் இந்த இடத்தை விட்டு நம்ம வெளியில அனுப்பணும்.
இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அவனுடைய ஃபர்ஸ்ட் மிஷனா இருந்தது. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் அவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய படைப்பு என்ன அப்படிங்கிறத நான் கண்டினியூ பண்றேன். இப்போ இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இந்த சொர்க்கத்துல சந்தோஷமா இருந்தாங்க. இந்த சொர்க்கத்துல இருக்கக்கூடிய கனிகளை சாப்பிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா உலாவி வந்தாங்க. ஆனா இவங்க தனியா இருந்தாங்க, எந்தவித துணையுமே இல்லை. அந்த சொர்க்கத்துல ஒரு சில உயிரினங்கள் இருந்தது, ஆனா இவங்களுடைய அந்த தகுதி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு ஒரு துணை எதுவுமே இல்லை. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சொர்க்கத்தை பத்தி சொன்னாங்க. மாலா ஐனுன் ராத் வலா உதுனுன் சமியத் வலா ஹதர அலா கல்பி பஷர். ஐனுன் ராத் அப்படின்னு சொன்னா எந்தவித கண்ணும் பார்த்திடாத, சமயத் எதுவுமே எந்தவித வர்ணனையும் கேட்டிடாத, ரொம்ப கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு இந்த சொர்க்கம் அழகாக இருந்ததுன்னு ரசூலுல்லாஹ் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஜன்னால, அந்த சொர்க்கத்துல இவ்வளவு சந்தோஷம் இருந்துமே அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தனியா தான் இருந்தாங்க. என்னதான் இவ்வளவு இன்பம் இருந்தாலும் தனிமையாக வாழ்வது ஒரு சாபு, ஒரு வஷதான விஷயம். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு நௌமன் அமீர், அதாவது ஒரு ஆழ்ந்த தூக்கம் ஏற்படுது. இப்போ இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆழ்ந்த தூக்கம் தூங்கி முடித்த பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த வலா எலும்புல இருந்து ஒரு படைப்பு படைக்கப்பட்டது. இப்ப இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த படைப்பை பார்க்கறாங்க. அவங்க பார்த்த பிறகு அந்த படைப்பு தன்னை போல இருக்கு, ஆனா ஒரு சில மாற்றங்கள் இருக்கு. மண் அந்தி, நீ யாருன்னு சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த படைப்பிட்ட கேட்கிறாங்க. அதற்கு அந்த படைப்பு சொல்லிச்சு, இம்ராத்துன், நான் ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாங்க. லிமா ஹுலிக்த, எந்த காரணத்திற்காக நீ படைக்கப்பட்டாயின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த படைப்பிட்ட கேட்கிறாங்க. அதற்கு அந்த பெண் படைப்பு பதில் சொல்லியது, லி தஸ்குன இலைய, நீங்க நிம்மதி அடைவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் படைப்பு பதில் சொல்லியது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், மின் ஆயாத்திஹி அன் ஹுலிக லஹும் மின் அன்ஃபுஸிஹிம் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. அல்லாஹ் தஆலாவோட அத்தாட்சின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுடைய ஜோடிகளை உங்களில் இருந்து படைத்ததுன்னு சொல்றான். இதை வைத்து நம்மளுக்கு தெளிவா புரியுது, ஒரு பெண் வந்து நப்சு ரீதியாகவும் சரி, ஃபிளஷ் அதாவது சதை ரீதியாகவும் சரி, ஆணுடைய ஒரு பகுதியில் இருந்துதான் இந்த பெண் படைக்கப்பட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லாஹ் தாலா நினைத்திருந்தால் வேற ஏதாவது ஒரு படைப்பு அது மூலமா இந்த பெண் படைப்பை படைச்சிருக்கலாம். ஆனா அல்லாஹ் தாலா இந்த ஆணுடைய இந்த படைப்பில் இருந்து ஒரு பகுதியில் இருந்துதான் இந்த பெண் படைப்பை உருவாக்கி இருக்கான். ஏன்னு சொன்னா லி தஸ்குனு இலைஹா, அதாவது நீங்க நிம்மதி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா சொல்றான். ஒவ்வொரு உணர்ச்சிகள் எடுத்துக்கிடுவோமே, கஷ்டமா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம், இது எல்லாமே ஒரே படைப்பா இருந்தா தானே அதை ஃபீல் பண்ண முடியும். அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். பொதுவாக இந்த மனிதன் வந்து எப்படி நிம்மதி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இரண்டு விஷயங்களை பத்தி சொல்றான். ஒன்னு, அலாபி திக்ரில்லாஹி தத்மைனல் குலூப், நீங்க வந்து திக்ரு செய்வதன் மூலமாக உங்களுடைய குலூப் அதாவது கல்பை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, சாந்தி அடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். இரண்டாவதாக ஜவுஜ், துணைவி மூலமாக நீங்க வந்து நிம்மதி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த பெண்ணுக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும் அல்லவா? இப்ப நம்மளுக்கு குழந்தை பிறந்தனா அதுக்கு நம்ம பெயர் வைப்போம், ஏன்னா அது ஒரு அடையாளப்படுத்துறதுக்காக வேண்டி. இப்ப இந்த பெண் அவங்க வந்து படைக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும் அல்லவா? இப்ப இந்த காட்சி எல்லாத்தையுமே மலக்குகள் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு இல்மு கொடுக்கப்பட்டிருக்கு, அது இல்முல் அஸ்மா. இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இப்ப இந்த மலக்குகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள சோதிப்பதற்காக வேண்டி இப்ப இந்த படைப்பு படைக்கப்பட்டிருக்கு அல்லவா, இந்த படைப்பு, இந்த பெண் படைப்புக்கு நீ என்ன பெயர் வச்சு அழைக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலக்குகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பதில் சொல்றாங்க, கால ஹவ்வா. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான் தன்னுடைய துணைவிக்கு பெயர் வைக்கிறாங்க. வலிம கானத் ஹவ்வா. இப்ப மலக்குகள் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, எதற்கு நீங்க ஹவ்வா அப்படின்னு பெயர் வச்சிருக்கீங்க, அதற்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்காங்க.
நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இல்முல் அஸ்மா அப்படின்னு சொன்னா ஒரு பொருளுடைய அந்த தகுதியை வைத்து பெயரிடுவது. அதற்கு நான் எடுத்துக்காட்டு கூட போன வீடியோல பேசியிருந்தேன். இப்போ இவங்க என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு மலக்குகள் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்கும் போது அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பதில் சொன்னாங்க, லி அன்னஹா ஹுலிகத் மின் ஷையின் ஹை. இந்த அவ்வா அப்படிங்கிற பெயருக்கு என்ன மீனிங்னு சொன்னா, அவங்க ஹயாத்தா இருக்கக்கூடிய ஒரு உயிர்ல இருந்து, ஒரு நப்சுல இருந்து படைக்கப்பட்ட காரணத்தினால, ஹயாத் அப்படின்னு சொன்னா ஒரு உயிர், அதாவது உயிரோட இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதுல இருந்து படைக்கப்பட்டதுனால இந்த ஹவ்வா அப்படின்னு சொன்னா ஒரு உயிரோட்டம் உள்ளது அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த பெயரை வந்து வச்சாங்க. இப்ப இந்த பெயர் அவ்வா அப்படிங்கிற பெயரே அதற்குண்டான மீனிங்கை டிஸ்கிரைப் பண்ணுது பாத்தீங்களா? இதுதான் இல்முல் அஸ்மாவுடைய அந்த நாலேஜ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரில 5186வது இடத்துல இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்னன்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு மெசேஜ் வந்து சொல்றாங்க. என்னன்னா, இந்த பெண் வந்து ஆண்களுடைய அந்த விலா எலும்பு அதுல இருந்து தான் படைக்கப்பட்டாங்க. இந்த விலா எலும்புடைய அந்த மேல் பகுதி வந்து வளைவா இருக்கும். அந்த எலும்பை வந்து நீங்க நேரா ஆக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது வந்து உடைந்து விடும். ஏன்னா அதனுடைய ஷேப்பே எப்படி வளைவாதான் இருக்கும். இப்போ அதை நீ அப்படியே விட்டுட்ட, அது வளைவாவே இருக்கட்டும் அப்படின்னு நீ விட்டுட்ட அப்படின்னா அது வளைவாவே தான் இருக்கும். இதை சொல்லிட்டு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க பெண்கள்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஜாமியுன் கலீம், அதாவது டைரக்டா நம்ம மீனிங் எடுத்துக்கிட முடியாது. இது வந்து ஒரு டீப் மீனிங்கா போகும். இது ஆக்சுவலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சஹாபாக்கள்கிட்ட பண்ண ஒரு அட்வைஸ், குடும்பவியல் ரீதியான ஒரு அட்வைஸ், மனைவிமார்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நபி தோழர்கள்ட்ட ஒரு சட்டத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்போது இந்த விஷயம் வந்து வருது. அது என்னன்னு சொன்னா, இந்த எலும்பு எப்படி வளைவா இருக்கோ அதே போன்று இந்த பெண்களும் அவங்களோட சிந்தனை எல்லாமே ஒரு கோணலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யாரும் திட்டணும்னு நினைக்க வேணாம், நான் அதுல இருக்கிறது தான் பேசுறேன். இந்த பெண்கள் வந்து ஒரு கோணலா தான் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சோ அத குடும்ப தலைவரா இருக்கக்கூடிய அந்த ஆண் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அட்வைஸ் பண்றாங்க. லெட் மீ கண்டினியூ. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துல சந்தோஷமா இருக்காங்க. வகுல்னா யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னத வ குலா மின்ஹா ரகதன் ஹைது ஷஅதுமா ஃபலா தக்ரப ஹாதிஹி ஸஜரத ஃபதகுனா மினல் ஸாலிமீன். இப்ப அல்லாஹ் தஆலா இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு கட்டளை இட்டான். ஏன்னா அது வந்து உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு வேற டிமென்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சொர்க்கம். இந்த சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மறுமை நாள்ல போகக்கூடிய அந்த சொர்க்கத்துல என்ன ஃபசீலத்துகள் உண்டோ அதே ஃபசீலத்துகள் இந்த ஜன்னா இந்த சொர்க்கத்திலையுமே உண்டு. உலகத்துல இருக்கக்கூடிய சொர்க்கம் தான், நல்லா புரிஞ்சுக்கணும். அதே ஃபசீலத்து தான் உண்டு. ஆனா ஒரு விஷயத்தை தவிர என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு சோதனை வச்சான், ஒரு டெஸ்ட் வச்சான். பொதுவா சொர்க்கம்னாலே சோதனை அப்படிங்கிறது கிடையாது. ஆனா அந்த சொர்க்கம் வந்து ஒரு சோதனை சொர்க்கம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள சோதிப்பதற்காக வேண்டிதான் அந்த சோதனை சொர்க்கத்தையே அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். அது என்ன சோதனை அப்படின்னு சொன்னா, வகுல்னா யா ஆதம் உஸ்குன் அன்த ஸௌஜுகுல் ஜன்ன. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்றான், நீங்களும் உங்களுடைய ஸௌஜ் துணைவியரும் நீங்க இந்த சொர்க்கத்துல வசிங்க. வகுலா மின்ஹா ரகதன் ஹைது ஷஅதுமா ஃபலா தக்ரப. நீங்க எதனாலும் நீங்க சாப்பிட்டுக்கோங்க, ஆனால் ஃபலா தக்ரப நீங்க ஒரு விஷயத்தின் பக்கம் நெருங்க கூடாதுன்னு சொல்றான். ஹாதிஹி ஸஜர ஒரு மரத்தை நீங்க வந்து நெருங்கவே கூடாதுன்னு சொல்றான். ஃபதகுனா மினல் ஸாலிமீன் நீங்க அநியாயக்காரர்களாக ஆகிடாதீங்க அப்படின்னு சொல்றான்.